ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வரன் தேடும் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட சேனலில் வழங்கக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா முற்றிலும் இலவசமான வரன் பதிவுங்க. ஸோ இந்த பதிவில் கூட உங்களுக்கான வாழ்க்கை துணையமையிலும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கணும். நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெயர் தேவகி, வயது 42 வயது ஆகுதுங்க. ராசி கும்ப ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்துவில் பிள்ளைமார் சமுதாயத்தை சார்ந்தவங்க. படிப்பு 8ஆம் வகுப்பு முடிச்சிருக்காங்க. இவங்க சொந்தமாக டீ கடை வச்சு நடத்திட்டு வரதா சொல்லியிருக்காங்க. இவங்களோட திருமண நிலையில பார்த்தீங்கன்னா 2ஆம் மனம் தாங்க. ஸோ வரக்கூடியவருக்கு முதல் வரனாக இருந்தாலும் சம்மதம், 2ஆம் வரனாக இருந்தாலும் சம்மதம்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா இவங்க திருச்செங்கோடில் வசிக்கிறாங்க. ஸோ இவங்களுடைய கணவர் திடீர்னு ஆக்சிடெண்ட் ஆகி கோமா ஸ்டேஜில் இருந்ததாகவும், ஒரு 2-3 வருடம் இருந்ததாகவும், அதுக்கப்புறமா தவறிட்டதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க 2 பெண் குழந்தைங்களையும் வச்சுட்டு இவங்க தான் ரொம்ப கஷ்டப்பட்டு காப்பாற்றினதாகவும் சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய கணவர் தாங்க டீ கடை வச்சு நடத்திட்டு வந்தாங்க. பட் அதை இவங்க ரன் பண்ணிட்டு வந்ததாகவும் சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு உடன் பிறந்தவங்க 2 அக்காங்க மட்டும்தாங்க. அதனால் இவங்களுக்கு அப்பா அம்மா 2 பேருமே ப்ரைவேட் கம்பெனியில் தாங்க வேலையில் இருக்காங்க. ஸோ இவங்களுடைய எதிர்பார்ப்புன்னு பார்த்தீங்கன்னா, மணமகன் படிக்கலைன்னா கூட ஓகே தாங்க, ஏதாவது எங்களோடய இந்த வேலையை பார்த்துக்கிட்டாலே எங்களுக்கு போதும், என்னோடய குழந்தைகளுக்கும் எனக்கும் நல்ல ஒரு துணையாக நல்ல ஒரு அன்பாக இருக்கணும், அது மட்டும் தான் எனக்கு, வேறு எந்த எதிர்பார்ப்பும் இல்லை, ஓரளவு நடுத்தர குடும்பமாக இருந்தாலே போதும்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு சொந்தமாக ஒரு வீடு, டீ கடையும் இவங்க சொந்த கடைன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவ்வளோதாங்க, எங்களுக்கு வேறு எந்த ஒரு பெரிய வசதியெலாம் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும். அடுத்த வரன் பெயர் பார்த்தீங்கன்னா மேகலா, வயது 37 வயது ஆகுதுங்க. ராசி கன்னி ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்துவில் பிள்ளைமார் சமுதாயத்தை சார்ந்தவங்க. இவங்க இதே ஜாதியில் தான் வரணும் எதிர்பார்க்குறாங்க. இவங்க 10ஆம் வகுப்பு முடிச்சிருக்காங்க. இவங்க சொந்தமாக வெள்ளிப்பட்டறை வச்சு நடத்திட்டு வராங்க. ஒரு திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு 2ஆம் மனம் தாங்க. ஸோ வரக்கூடியவருக்கும் செகண்ட் மேரேஜாக இருந்தாலும் ஓகே, ஃபஸ்ட் மேரேஜாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா இவங்க சேலத்தில் வசிச்சுட்டு இருக்காங்க. ஸோ இவங்களுக்கு திருமணமாகி 1 வருடத்துக்கு அப்புறமாவே இவங்க விவாகரத்து பண்ணிட்டு தான் சொல்லியிருக்காங்கன்னா, ஏன்னா இவங்களுடைய சொந்தக்கார பொண்ணுடைய அஃபைரில் இருந்ததுனால இவங்க திருமணம், அதாவது கணவரை வேணான்னு விவாகரத்து பண்ணிட்டு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ ஜாதி எதாக இருந்தாலும் ஓகேங்க, நல்ல குணமானவராக இருக்கணும், வரக்கூடியவருக்கு திருமணமாகி குழந்தை இருந்தாலும் நான் ஏற்றுக்கிறேங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ மணமகளுடைய வசதி நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு சொந்தமாக ஒரு வீடு, அது இல்லாமல் ஒரு 2-3 இடத்துல ஃப்ளாட் வாங்கி போட்டிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஒரு 15 சவரன் நகை சேர்த்து வச்சுருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. பொண்ணுக்கு அம்மா இல்லைங்க, அப்பா மட்டும்தான். ஸோ அப்பாவும் இவங்களோட தான் இருக்காங்க. இவங்களுக்கு உடன் பிறந்தவங்க ஒரு அண்ணா மட்டும்தாங்க. அவங்களாம் இவங்களை கண்டுக்கிறது இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தனக்கும் தன்னுடைய அப்பாவையும் நல்லபடியாக பார்த்துக்கிறவராக வேணும், இந்த சூழ்நிலையெல்லாம் ஏற்றுக்கிறவராக இருக்கணும் அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. வீட்டோட மணமகனாக வந்தாலும் ஓகே, இல்லை எல்லாத்தையும் விற்று எடுத்துகிட்டு நான் வரதுனாலும் அவர் கூடயே போகிறதுனாலும் இதுக்கு சம்மதம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய முழு விவரங்களும் எங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள். இது போன்ற இலவசங்களை உடனுக்குன்னே தெரிஞ்சுக்கணும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அருகில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.